வணக்கம். குருஜி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு சித்தோடு பாட்டப்பனின் பணிவான வணக்கம். ஐயா, தங்களுடைய வகுப்பு ஆரம்பித்து 27 நாட்கள் ஆகிவிட்டன. அதில் 3 நாட்கள் லீவ் விட்டுவிட்டோம். 24 நாட்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மண்ணில் கிடைத்த வைரத்தை பட்டை தீட்டுவது போல் மாணவர்களை தாங்கள் ஒவ்வொருவரையும் செதுக்கி கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. தங்களின் இந்த வயதிலே இவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகளை செய்து ஒரு தனித்துவம் படைத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஐயா, தங்களின் வளர்ச்சி இன்னும் பெருமை பெற்று வர வேண்டும். அதை உலகம் முழுவதும் பரவ வேண்டும். இன்றைய ஜோதிட பயிற்சி பள்ளி நாளை ஜோதிட பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என மனதார வாழ்த்துகிறேன். நான் 35 ஆண்டு காலமாக ஜோதிடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அனுபவத்திலே கிரகங்கள் இல்லாமல் கட்டங்களும் பேசுமோ என்ற அமைப்பை தாங்களிடம் வந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். லக்னத்தை பார்ப்பேன், நட்சத்திர சாரத்தை பார்ப்பேன், கிரகங்கள் நின்ற சாரத்தை பார்த்து நாங்கள் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். தாங்கள் அதையே மிகச்சிறப்பாக எத்தனை கூட்டு கிரகங்கள் இருந்தாலும் ஒரு கிரகங்கள் தான் பேசும். அது 6, 8, 12 இருந்தால் 10, 12 இருந்தால் அவைகள் நல்லவைகளாக இருக்காது. 6ஆம் இடத்தில் இருந்தால் தீரும் கடனாக, 8ஆம் இடத்தில் இருந்தால் தீராத கடனாக, 10ஆம் இடத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு அழுத்தத்தோடு, 12ஆம் இடத்தில் இருந்தால் விரை செலவுகள், அதை ஏதாவது முதலீட்டில் போட்டு செய்வது அல்லது வீண் விரயமாகும் என்பதை தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இன்னும் சொல்லப்போனால் இது அவயங்களிலே குறிப்பிட்டு முழங்கால் என்பது 10ஆம் பாதம். அந்த 10ஆம் பாதம் என்பது முழங்காலுக்கு இந்த உடலை எவ்வளவு தாங்குகின்றதோ, எவ்வளவு அழுத்தத்தோடு இருக்கின்றதோ அந்த அழுத்தத்தை 10ஆம் இடம் என்ற இடம் பாவம் செய்யும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். மிகவும் அற்புதமான கலைகள். உங்களுடைய ஆராய்ச்சி சொல்லி மாளாது. ஒரு ஜோதிடம் ஒருவர் கற்றுக்கொள்வது என்றால் எவ்வளவு சிரமங்கள் இருந்தது என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் யாரிடத்திலும் படிக்காமல் நானே புத்தகத்தை பார்த்து ஒரு தடவைக்கு 10 புடவை படித்து ஒவ்வொருவருக்காக இலவசமாக ஒரு 1000 பேரத்திற்கு ஜோதிடங்கள் சொல்லி அதிலே பலிதம் ஏற்பட்டவர்கள் என்னை ஜோதிடராக்கினார்கள். எனக்கு 30 வயது வரையிலும் எந்த தொழிலும் நிலையாக அமையவில்லை. 30 வயதிற்கு மேல் இந்த ஜோதிடத்திற்கு நான் வந்தேன். இன்று 67 வயது ஆகிறது. என்னுடைய மகள் உங்களுடைய வயதுதான். MA B.Ed இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்துள்ளார்கள். படிக்க வைத்து என்ன பயன்? அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வீட்டில் சமைப்பதும் செய்வதும் இந்த நிலையிலேயே இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் இந்த வயதில் எத்தனை பக்கம் சென்று எத்தனை கஷ்டங்கள் பட்டு இந்த ஜோதிடத்தையும் படித்து இந்த ஜோதிடத்தில் ஒரு புதுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு புதுமையை ஏற்படுத்தி அதை மக்கள் மத்தியிலே இன்று உலகளவிலே உலா விட்டிருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய ஆராய்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளர, வெற்றி பெற என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்திலே என்னுடைய ஜாதகத்திலே 6 லிருந்து 66 வரையிலும்
எப்படி கடன்காரனாகவே வாழ்ந்தேன் என்பது எனக்கு புரியாமல் இருந்தது. உங்களிடத்தில் வந்ததற்கு பிறகு உங்களுடைய ஆராய்ச்சியின்படி என்னுடைய ஜாதகத்தை நான் பார்க்கின்ற போது எனக்கு உணர்ந்தது. உணர்வதும் உணர்த்துவதும் இரண்டும் தான் பதில் சொல்லும் என்ற உங்கள் கருத்திற்கேற்ப மிக்க மகிழ்ச்சி. இன்னும் பல்லாயிர லட்சம் ஜோதிடர்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சி இன்னும் பல வெற்றி பெற வேண்டும். இன்னும் பல மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். இதுவரை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு 24 நாள்களிலே ஒன்றுமே தெரியாத, எதுவுமே செய்யாத கம்ப்யூட்டர் பதிவு பண்ணுவது போல 24 நாட்களிலே சொல்லும் அளவிற்கு ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தூங்குவீர்களா, தூங்க மாட்டீர்களா, எப்படித்தான் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்தீர்கள் என்று எளிமைப்படுத்தியதற்கு நான் யோசித்து கொண்டே இருக்கின்றேன். தங்களின் முயற்சி வெற்றி பெறவும் ஜோதிட சித்தர்களோடு நீங்கள் சித்தராக இருக்க வேண்டும். உங்களுடைய வளர்ச்சி எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, பொதுவுடையாரை, எனது அன்னை மாகாளியை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி என்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.